வணக்கம் சார். இன்றைக்கி வந்து ஃபைனல் டே கிளாஸ்க்கு வந்திருக்காரு நம்ம கிளைண்ட்டு. இன்றைக்கி வந்து ஃபைனல் டேன்றனால பேசிக்காக இந்த கார் வாரத்துக்கு ஒரு தடவை என்ன செக் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில் இதெல்லாம் எப்படி செக் பண்ணணும், வண்டியில் எப்படி ஓப்பன் பண்ணி சொல்லணும். ஏன்னா கிளைண்ட்டோட கார் வந்து புது காரு, மேக்ஸிமம் அவங்களுக்கு அது இதெல்லாம் தெரியாது. ஏன்னா புது பிகினர்னால இது அவங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கும். அதனால் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு எப்படி பேனட் ஓப்பன் பண்ணுறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வரணும் சார். டோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோருக்கு கீழே உங்களுக்கு இங்கே இருக்கும் சார். இந்த சுவிட்ச் வந்து இங்கே இருக்கும் சார். இந்த சுவிட்ச் இங்கே தெரிஞ்சுங்களா? இது இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பேனட் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இந்த பேனட் ஓப்பன் ஆகிட்டாங்க எடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு இது இருக்கும். இதை லாக் ரிலீஸ் பண்ணும். இந்த லாக் ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். இதெல்லாம் லாக் பண்ணும். இதில் லாக் பண்ணிட்டு இப்போ வந்து இன்ஜின் ஆயில் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் சார். இது வந்து புது வண்டி தான், இருந்தாலும் பேசிக்காக நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் வண்டிக்கு என்னென்ன தேவைன்றது. இது வந்து எப்போ செக் பண்ணோன்னா புது வண்டிகளால் தேவையில்லை, இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை எப்படி இன்ஜின் ஆயில் செக் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நேப் இருக்கும். ஓகேங்களா? இது எடுத்திங்கன்னா ஆயில் வந்து அப்படி இப்படி இருக்கும். லைட்டாக ஒரு கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு இந்த ஸ்டிக்கை வந்து நான் திருப்பி அதே மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லெவலில் ஆயில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? மினிமம் மேக்ஸிமம். ஆக்சுவலாக இது நம்மளுக்கு ஏன் கரெக்டாக காட்டலை அப்படின்னா வண்டி இது செக் பண்ண போது வண்டி வந்து எப்பயுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது செக் பண்ணிக்கிறோம். வண்டி ஆன் ஆகிட்டு இருந்ததுன்னா வண்டி சர்க்குலேஷன் ஆகிடும். இன்ஜின் ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகிடும். அப்போது வந்து கரெக்டாக அந்த லெவல் காட்டாது. இது வீக்லி ஒன்ஸ் ஒரு சண்டே நம்ம ஃப்ரீயாக இருப்போம். அந்த மாதிரி டைமில் நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஆயில் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கூலண்ட். வண்டியில் ஓப்பன் பண்ணக்கூடாது. வண்டி ரன்னிங் ஆகிட்டு கூலண்ட் இதில் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கோம், டேஞ்சர்னு போட்டிருக்கோம். ஏன்னா இது ரன்னிங்கில் எதுவும் ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஓப்பன் பண்ணிங்கன்னா தூக்கி அடிச்சிடும். ஓகேங்களா? இது கூலண்ட் ஆகுது. இது வந்து எங்கே இருக்குன்னா இதுக்கு சின்ன ஒரு டேங்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் லெவலில் தான் எப்பயுமே இருக்கணும். அது வந்து மினிமம் லெவல் போச்சுன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாப் அப் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வைபர் பிளேட்டு தண்ணி ஊற்றுறது. இப்போ நார்மலாக நம்மள வைபர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா இதுதான் அது. இது வந்து நம்ம டாப் அப் பண்ணி வச்சுக்கணும் எப்பயுமே. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இது தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? இதுதான் இன்ஜின் ஆயில். இது வந்து பிரேக் ஆயில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம்னு இருக்கும். இது எப்பயுமே நம்மளுக்கு மேக்ஸிமம் லெவலில் தான் இருக்கும். இதுவும் கம்மியாச்சுன்னா அதுவும் டாப் அப் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து நார்மலாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள், வண்டியோட பேசிக்ஸ். இது வந்து இன்ஜின் இது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ 3 வாரத்துக்கு ஒரு தடவையோ செக் பண்ணி வச்சுக்கிறது நம்மளோட சேஃப்டி. இது என்னென்னா வண்டி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.